கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் வெகு விமர்சையாக நடைபெற்ற வைகாசி விசாக விழா. ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம். கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவையில் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவில் 7வது படை வீடு என பக்தர்களால் போற்றப்படுகிறது. வைகாசி விசாக திருவிழாவையொட்டி பூஜை நடந்தது. மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு பால், பன்னீர், ஜவ்வாது, சந்தனம் உள்பட 16 வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதையடுத்து முத்தங்கி அலங்காரத்தில் சுப்பிரமணிய சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. பக்தர்கள் பாத யாத்திரையாக கொண்டு வந்த பால் காவடி மூலம் ஆதி மூலஸ்தானத்தில் உள்ள முருகர் வள்ளி தெய்வானைக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. பிற்பகல் 1 மணி அளவில் உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானைக்கு அர்த்த மண்டபத்தில் சிறப்பு அபிஷேகம் நடந்தது. இதை அடுத்த தங்கமயில் வாகனத்தில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் பக்தர்கள் புடைசூழ தங்கமயில் வாகனத்தில் திருக்கோவிலை சுற்றி வீதியுலா வந்தார். வைகாசி விசாகம் என்பதால் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பியா பேசாமல் இருந்தான் அவ்வளோதான் 2:30 ஆச்சுண்ணா. திருப்பி